4 பேர் பேசியதையும் கேட்டார், நிறைய குறிப்பு எடுத்தார் லெனின். ஒரு திசை திருப்பல் நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்துக்கு காலில் எதுக்கு வெந்நீரை ஊற்றிக்கிட்டு இப்போ நிற்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எதற்காக வெந்நீரை ஊற்றி கொண்டு நாடாளுமன்ற வளாகத்தில் எம்பிக்கள் நிற்கிறார்கள்னு கேட்கிறார் குமார். இல்லை, அது என்னென்னா பாஜக ஒரு நம்பகமான கட்சியாக அது கடந்த காலங்களில் செயல்படலை. ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அடுக்கடுக்கான மக்கள் விரோத சட்டங்கள், அது வேளாண் திருத்த சட்டமாக இருக்கலாம், சிஏஏவாக இருக்கலாம், அல்லது யூசிசியாக இருக்கலாம், இப்போது கொண்டு வர வக்ஃபு திருத்த சட்டமாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் திடீர் இன்னும் சொல்ல போனால் 3 வேளாண் திருத்த சட்டம் போதிய விவாதமே இல்லை. அதே மாதிரி அது நீ எடுத்தாங்கல்ல, அதுக்கும் விவாதம் இல்லை. இது ஜனநாயக மரபே அல்ல. முதல்ல நாடாளுமன்ற மரபை நாங்கள் உடைக்கலை, உடைத்தவர்கள் நீங்கள். இன்னொன்று, ஒரு நாடாளுமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது பிரதமர் டூர் போகிறது மரபே இல்லை. நீங்கள் நேருவின் காலத்தில் பாருங்கள், நாடாளுமன்றத்தில் தான் இருப்பார், 8 மணி வரையும் உட்காந்துருப்பார், எல்லாம் கேட்பார், எதிர்கட்சிகள் பேசுகிற போது தான் கேட்பார், ஃபுல்லாக இருந்து அதில் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவார். ஏன் வாஜ்பாய் அவர் கூட எதிரி உங்களுக்கு? வாஜ்பாய் உங்கள் ஆள் தானே, உங்கள் பிரதமர் தானே, உங்கள் கட்சியை சார்ந்தவர் தானே, அவரும் அப்படி தான் இருந்தார். இந்த பிரதமர் தான் நாடாளுமன்றம் நடக்கிற போது உலக முக்கியத்துவம் வாய்ந்த நாடு பாருங்கள், மொரிஷியஸ், அங்கே போய் ஒப்பந்தங்களை மேற்கொள்கிறது. இது என்ன போக்குது? இது தொடர்ச்சியாக இருக்கிறது. இன்னொன்று, மரபுன்னு சொல்கிறீங்க. மரபுன்னா என்ன? நாடாளுமன்றத்தில் தங்களுடைய கருத்துக்களை வெளிவைப்பதும் ஒரு மரபு தான். தங்கள் கருத்து அழுத்தம் திருத்தமாக பதிவு வைக்கணும்னு விரும்புவதும் ஒரு மரபு தான். அந்த அடிப்படையில் தானே அவங்க கேள்வி வைக்கிறாங்க. நீங்கள் அனுமதிச்சிருக்கலாமே. உடனே நண்பர்கள் 2 பேரும் சொல்றாங்க, அதான் உள்துறை அமைச்சர் இங்க கோயம்புத்தூர் கூட்டத்தில் உடனே நடக்கிற பிரச்சனை இல்ல, அதற்கான அலுவல்கள் வரும்பொழுது அதை பத்தி பேசுவாங்க. நீங்களே கேட்டீங்க கோயம்புத்தூர்ல பதில் சொன்னாருன்னு, அதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அப்ப கோயம்புத்தூர்ல பதில் சொன்னாருன்னா அதையே நீங்க அங்க சொல்லலாமே, நாடாளுமன்றத்தில் சொல்லலாமே, ஏன் நாடாளுமன்ற சொல்ல மறுக்கிறீங்க? என்ன தமிழ்நாடு கேட்குதுன்னா, இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேருங்கிறது இந்திய அளவில் மக்கள் 7.3%. இதே 7.3% நீங்கள் எதிர்காலத்தில் எங்களுக்கு வழங்க வேண்டும், அது உறுதிப்படுத்தினா அந்த போராட்டமே இல்லை, தெளிவுபடுத்திட்டோமே. அப்போ போராட்டத்தை நீங்கள் நிறுத்தணும்னு நினச்சிங்கன்னா, இல்லைங்க இது அது ஏற்கனவே இருக்கிற அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான், அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பார்ப்போம், குறையாதுன்னு சொல்கிறீங்களே, இந்த அடிப்படையில் குறையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அதுதானங்க முக்கியம். அதை சொல்ல மறுக்கிறீங்களே. அப்ப இருங்க, கொஞ்சம் நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன். பாராளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்குங்க, அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்க. நாடாளுமன்றம் முடக்கிறது யாரு பேரு? அருண்ஜேட்லி காலத்தில் முடக்குனீங்க, காங்கிரஸ் ஆட்சியின் போது. அதே நீங்க வெங்கையா நாயுடு முடக்கியிருக்காரு. அதே போல நீங்க உங்களுக்கு தெரியும், சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில் எவ்வளவு பெரிய முடக்கம் நடந்தது. அப்ப என்ன சொன்னீங்க? இதே அத்வானியும் சுஷ்மா ஸ்வராஜும் ஒரு பேட்டியில் சொன்னாங்களே, பாராளுமன்றத்தை முடக்குவதும் ஒரு ஜனநாயகம் தான். உங்க வாயில தானங்க வந்துச்சு. அப்ப முடக்குவது ஒரு ஜனநாயகம்னா, எங்கள் கோரிக்கைகள் அங்க பேசப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவது, டிஷர்ட் போடுவதும் எங்கள் ஜனநாயகம் தான். எனவேதான் நம்ம மூத்த பத்திரிகையாளர் தெளிவா சொன்னாங்க, நீங்க அந்த விதி எண்ணில் என்ன இருக்கு, சட்டை போடுவதோ உடை அணிவதோ. நீங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா, நான் கேட்குறேங்க, இங்கே துணை முதலமைச்சர் டிஷர்ட் போடுறாருன்னு ஒரு விவாதங்களை கிளப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் கேட்குறேன், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் என்ன உடை அணிகிறாரு? சாமியார் தீட்சை பெற்று அந்த உடையோட போகிறது அது மரபா? இப்போ குமார் வர்றாரு, ஏதோ கோட் போட்டு வந்திருக்காரு, அது ஒரு மரபா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் அவரும் போட்டிருக்கணும். ஏன் அது போடல? அப்ப டீகாலனைசேஷன் நீங்க நான் கேட்கிறேன், காமன்வெல்த்ல இருந்து வந்துருவீங்களா? மோடி அரசு நாளைக்கு அறிவிக்க தயாரா? எனவே இவர்களை நம்ப முடியாது. உச்ச நீதிமன்றத்தில் போய் தாங்க பாபர் மசூதியை நாங்கள் பாதுகாப்போம்னு சொன்னார் உங்க முதல்வர் கல்யாண் சிங். சொல்லி அடுத்த 3வது நாள் இடிச்சாங்க. இது அவங்களுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்ட். அதே போல காஷ்மீர்ல முஸ்லீம் மெஜாரிட்டி தொகுதிகளை முழுக்க மறுவரையில் என்ன பண்ணீங்க? செதைச்சு விட்டீங்க. எந்தாவது ஒரு வழியில் நீங்க வரணும்னு. அப்ப இது எல்லாமே நீங்க பண்றீங்க. எல்லாத்தையும் தேர்தல் வெற்றிக்காக, தேர்தல் கணக்குக்காக. ஒரு பிரதமரே எல்லா ஊருக்கும் போய் பயணத்திட்டம் போட்டு அதை தேர்தல் ஆணையம் அறிவிச்சு அதற்கு ஏற்றவாறு ஒரு தேர்தல் நடத்தப்பட்ட நாடு உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை. ட்ரம்ப்பை கூட சொல்லுவோம் ரொம்ப மோசம்னு. ஆனால் அங்கே இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு தான் ட்ரம்ப்பே நடக்க முடியும். ஆனால் இங்கே தேர்தல் ஆணையமே இவர்களுக்கு கட்டுப்பட்டு செய்ய வேண்டியதா இருக்கு பாருங்க. அப்ப தேர்தல் ஆணையம் கட்டுப்பட்டு அப்படி அவர்களுக்கு தான் முழுவதுமாக இருக்குன்னா, இங்கிருந்தும் 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மை. ஆனா நீங்க எடுத்து பாருங்க, ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒடிசாவில் போய் நீங்க என்ன பேசுனீங்க? அங்க இருக்கிற பூரி ஜெகநாதருடைய சாவியை ஒரு தமிழன் திருடிட்டு போயிட்டான்னு பேசுனீங்க.
ஏன் அதை பேசுனீங்க? தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சிடுச்சு. அப்போ நான் சொன்னது புரியுதா இல்லையா? அப்போ அதற்கு ஏற்ற நிகழ்ச்சி நிரலை நீங்கள் பேசுவதற்கான பேசுபொருளை தெளிவாக வச்சிருக்கிறீங்க. தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எதை வைக்கணும்னு இங்கே பேசியிருந்தீங்கன்னா, இந்த தேர்தல் நடக்காமல் இருந்தீங்கன்னா இதை பேசியிருப்பீங்களா நீங்கள் முதல்ல? அங்கே அப்போ பேசியிருக்க முடியாதுல்ல. இப்போ கேட்குறாங்க, அந்த மாநிலத்தை சார்ந்த எம்பி ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க, தயவு செய்து அதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த சாவி எங்கே போணுச்சு? உங்கள் ஆட்சி வந்துச்சு. உங்கள் ஆட்சி வந்து 8 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. அந்த சாவியை கண்டுபிடிங்களேன். அப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தை ஒரு மனமகிழ் மன்றமாக மாற்ற வேண்டும் நினைக்கிறாங்க. மோடியை புகழ்வது, மேலும் புகழ்வது, அவருக்கு அர்ச்சனை அப்படி அவங்க வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னா எப்படி வந்து இவ்வளவு நம் எம்பிக்கள் பேசக்கூடியதெல்லாம் வருது? அதற்கு உடனடியாக நிதியமைச்சர் ரியாக்ட் பண்றது எல்லாமே நாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம், கண்கூடா பார்க்குறோம்ல. நம்ம எம்பிக்கள் எல்லாருமே பேசுறாங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. தங்க தமிழ் செல்வன் சார், நான் உங்களுக்கு நேர தரேன். இப்போ அதில் முக்கியமான விஷயத்தை நீங்க ஒன்று பார்க்கணும். எதிர்க்கட்சி தலைவருக்கு பிரதமர் பேசின பிறகு பேச கொடுப்பது ஒரு மரபு. ஏன் மறுக்கப்பட்டது? இதே நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மோடியிடம் அவர் நடந்து கொண்ட முறை என்ன? எதிர்க்கட்சி 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டு போய் அவையில் வைக்கிறாங்க. நடந்துகிட்ட முறை அங்கேயே கண்டிச்சாரா இல்லையா? அதே அந்த கருத்தை வெளிப்பட்டாரா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான ஒரு பார்ஷியாலிட்டி என்பது நம்ம மரபில் இல்லை. ஏன்னா கம்யூனிஸ்டுகளே அங்கே நாடாளுமன்றத்தில் அவைத்தலைவராக இருந்திருக்காங்க, சோம்நாத் சட்டர்ஜியெல்லாம் இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் எப்படி நடத்தப்பட்டதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அப்போ இந்த அடிப்படைகளை எல்லாம் வைத்து பார்க்குற போது இப்படியான ஒன்றாகத்தான் இது போயிட்டு இருக்கு. குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், இந்த நாடாளுமன்றத்தை ஓப்பன் பண்ணீங்கல்ல, புதிய நாடாளுமன்றம், நண்பர்கள் சொன்ன அந்த 834 அப்புறம் 1200 சீட்டு உள்ள அவ்வளவு நீங்கள் எதிர்காலத்தை கூட கணக்கில் எடுத்து திட்டமிட்டதாக இருக்கட்டும். ஆனால் 2 நாடாளுமன்றத்துக்கும் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் அழைக்கப்பட்டாரா? அது என்ன மரபு? அது உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, மற்றவங்களுக்கு வந்தா ரத்தமா? என்னங்க பார்வை இது? மரபுபடி அவர் அழைக்கப்பட்டிருக்கணும். ஏன் அழைக்கல? குமார் அததான் சொல்றாரு. சனாதன மரபை மரபு இதெல்லாம் நீங்க தேர்தலுக்கு முன்பே இதெல்லாம் எழுப்புனீங்க. இல்ல, தேர்தலுக்கு முன்பே நீங்கள் இத்தகைய பிரச்சனைகளை எழுப்புனீங்க அப்படிங்கறத தான் குமார் வந்து என்னன்னா, அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தானே. அதனாலதான் இதெல்லாம் எழுப்புனதுனாலதான் இவ்வளவு தகுதித்தங்களுக்கு மேலையும் 393 இடங்களிலிருந்து 240 குறைந்தீர்கள். அப்ப வந்து எங்கள் பேச்சுக்கு நிச்சயமாக இந்திய மக்கள்கிட்ட இடம் இருக்கிறது. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, இப்ப 2001 2002 அப்பவே மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வு என்ன சொன்னுச்சு? இன்னும் மக்கள் தொகை நிலை பெறவில்லை. 76 ஏன் அன்றைக்கு இருந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 25 வருஷம் தள்ளி வச்சாங்க? இன்னும் பல இடங்கள்ல முழுமையாக குடும்ப கட்டுப்பாடு நிறைவேற்றப்படலை. அப்போ மக்கள் தொகை அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு நிலை பெறாத போது இதை சொல்வது நியாயம் அல்ல. இதே தானே 2001 வாஜ்பாய் செஞ்சார், 25 வருஷம் தள்ளி வச்சார். இப்போ தானே 2026 வருது. அது இப்போ என்ன சொல்கிறோம்? அது நிலை பெறலை. இன்னைக்கும் அந்த ஃபெர்டிலிட்டி ரேட்டு வட இந்திய இந்து பெண்களுக்கும் தென்னிந்திய இந்து பெண்களுக்கும், நீங்கள் இஸ்லாமிய பெண்ணுக்கு மட்டும் ஒப்பீடு போடுவீங்க. நான் கேட்குறேன், வட இந்திய இந்து பெண்ணுக்கும் தென்னிந்திய இந்து பெண்ணுக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் என்ன? பாதிக்கு பாதி கூட இல்லை தென்னிந்திய பெண்களுக்கு. அப்போ அவ்வளோ பேர் அங்கே குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கொள்கை முடிவு எடுத்தீர்கள், அதை அமல்படுத்தினோம். அதற்கு எதிராக இருந்தார்கள், அவர்களுக்கு நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க, அமல்படுத்தியவர்களுக்கு தண்டனை தர்றீங்க. இது என்ன ஊர்லங்க நியாயம் அது? எனவே தான் நாங்கள் சொல்கிறோம், இப்போ கூட இந்த பால் உங்கள் கோர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் நினைத்தால் நாளைக்கே வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அந்த 7.3 விழுக்காடு அடிப்படையில் தொகுதிகள் குறைக்கப்படாது. உள்துறை அமைச்சர் தான் பெரிய ஞானியாச்சே, சொல்லுங்க, முடிச்சுக்குவோம்.